ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி கட் பண்ணி தைப்பேன், நான் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணி தைப்பேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸோடு இருக்கும். வீடியோ கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து மடிப்பு பக்கம் நம்பக்கட்டையும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயே வச்சு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 14 இன்ச் இருக்குது. நான் 1 இன்ச்சு சேர்த்து 15 வைக்க போகிறேன். இப்போ கீழே 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் 15 இன்ச்சு கரெக்டான அளவு வந்து 15 இன்ச்சு. ப்ளவுஸ் தைச்சி முடிக்கல 15 இன்ச் வரணும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஷோல்டரெல்லாம் எடுத்து விட்டு ஸ்லீவ் பகுதியெல்லாம் மேலே தூக்குங்க. இது ப்ளவுஸுமே கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். நல்லா ஹைட்டெல்லாம் நல்லா நீட்டாக நீவி விட்டு கீழே வந்து நம்ம மடிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து லைட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக வரும். அது வந்து டாட்டில் வந்து பிடிச்சோம்னா சரியாக போயிடும். இப்போ வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்கு மேல் பகுதியில் தான் மார்க் பண்ணணும். இதுவுமே கொஞ்சம் கிச்சு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதையுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி கழுத்தெல்லாம் அதே அளவு குறிச்சிக்கிறேன். இப்போ நெக்கு வந்து எப்பயுமே மார்க் பண்ணும்போது கீழே கொஞ்சம் அகலமாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூ ஷேப் மாதிரி நல்லா அழகாக வரும். மேலே 2 கீழே 3 வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. 5 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்கே ரொம்பவுமே டைட்டாக இருக்குது. ஏன்னா ஆம்கோல் அந்த ரவுண்ட் வந்து ஸ்லீவுக்கிட்ட வந்துருக்கும். அதனால தான் டைட்டாக இருக்குது. நம்ம 1 இன்ச் இறக்கிக்கலாம். அவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, உடம்புமே கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க. அதனால் நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். 6 இன்ச் வச்சு ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த ஆம்கோல் ரவுண்டு எத்தனை இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 5 இன்ச் இருக்குது. அது ப்ளவுஸ் அப்படி இருக்கிறனால தான் இதாக இருக்குது. அதனால் நான் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன். லூஸாக கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ஸ் கர்வ் வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் 8.5 இன்ச்சு தான் இருக்குது. ரொம்பவுமே சின்ன உடம்பாக இருக்குது எங்கே போடுறது. ஆனால் அவங்களுக்கு உடம்பு வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச் காட்ட வருது. நான் இன்னமே கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக வேணும். இது 8.5 இருக்கா, நான் 9 இன்ச் காட்ட வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து வச்சுக்கிறேன். அதனால் வந்து அதிலே 1/2 இன்ச் மேலே குறைக்கணுன்னா மேலே மார்க் பண்ணணும். கர்வோட ஆம்கூல் ரவுண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா கீழே இன்னும் ஒரு 1/2 இன்ச் வச்சு கீழே ஒரு கோடு ஆம்கோல் கோடு போட்டு கீழே இது பண்ணணும். குறைக்கணுன்னா மேலே, அதிகப்படுத்தணுன்னா கீழே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவில் மட்டும் நம்ம கத்திரிக்கோல் எடுக்காமல் கட் பண்ண, அப்போ தான் வளைவு கரெக்டாக வரும். விட்டு விட்டு கட் பண்ணோம்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது. எண்டு வரையும் நல்லா வளைவாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்குலாம் அர்க்காத் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடு 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. எப்போயுமே பேக்குக்கு அப்புறம் ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். இதில் ஏதோ நூல் மாதிரி நிறையா இருக்குது. அது வரல, எடுத்தால் டேமேஜ் ஆயிரும். அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அது த்ரெட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு அடிச்சு திருப்பறதுக்காக விட்டுருக்கோம். ஸ்லீவில் எவ்வளோ டிசைன் இருக்கோ அவ்வளோ வச்சுருங்க ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது 14 இன்ச் இருக்குது. நான் ஒரு 10 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு முழங்கை கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னா 8.5 இன்ச் இருக்குது. நான் 10 இன்ச்சு வச்சுக்கிறேன். கரெக்ட் அளவு 10 இன்ச்சு. கரெக்டாக அந்த முட்டிக்கு மேலே எல்போ ஸ்லீவ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்குறேன். 3 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுக்க போகிறேன். இப்போ 2 இன்ச்சு வந்து ஸ்லீவுக்கு மேலே விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் 9.5 வந்துச்சுங்க இல்லைங்களா, நான் வந்து மேலே மார்க் பண்ணல 9.25 வந்துச்சு.
அதே அளவு இங்கே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் 9.25 தான் இருக்குது. எதுக்கு இன்னொரு லைன் போட்டு பார்க்கலாம். இதுவும் அதுக்கும் இதுக்கு ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. கீழே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதா இருந்தால் டக் பிடிச்சிக்கலாம். இப்போ 2 மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இது எக்ஸ்ட்ரா இல்லாததுக்கு வந்து நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே இருக்கிறதுலையே கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். கீழே இருக்கிறதுல மேலே இருக்கிறது எனக்கு கீழே இருக்கிறது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வரும். நான் அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கிறேன். மேலே அப்பெல்லாம் இருக்கிறது தையல் போட வேண்டிய பகுதிக்கெலாம் நம்ம கட் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ளவுஸ் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸில் போட்டிருக்காங்களா நீர் கட்டிங் போட்டிருக்காங்களான்ட்டு. ஏன்னா கஸ்டமர் வந்து சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அளவு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வாங்கின பிறகு தான் என் அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து சேம் டிட்டோ அதே அளவு எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிற டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதனால் அது உள்ளே போகும். மற்றதெல்லாம் அதே மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் அதே தான். நெக்குக்கு மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பின்னாடிக்கு வந்து 15 இன்ச்சு கொடுத்துருந்தேன். இதுலேயே 14 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆறே முக்கால் இருக்குது. இது ரம்ஜான் ட்ரெஸ் தான். எப்படி இருந்தாலும் அவங்க புர்கா போடுவாங்க. இவங்களோட நெக்கை ரொம்ப லோவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் கேட்பாங்க. ஒரு 6.5 நான் இதில் கொடுத்துருக்கேன். 675 வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். முன்னாடி சேஃப் எடுக்கிறதுக்கு 2 சைடும் நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து நான் ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1.25 இன்ச்சு பிடிக்கும்போது இன்னும் உள்ளே வந்துடும். இப்போ 1.25 இன்ச்சு நான் வந்து டாட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயுமே சென்டர் டாட் மட்டும்தான் மார்க் பண்ணுவேன். இதே வச்சு மற்ற 2 டாட்டும் நான் பிடிச்சிக்குவேன். அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே தைச்சி பழகிறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்படி அளவு மார்க் பண்ணுறதை மட்டும் கற்றுக்குங்க. அப்புறங்க ஆம்கோல் வந்து குடஞ்சி வெட்டாமே வந்துட்டோம். இப்போ வாங்க லைட்டாக வளைவு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டிக்கு கொக்கிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் பண்ணும்போது எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம தைக்க உட்காந்த பிறகு எடுத்தோம்னாவே அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியாது. சப்போஸ் அந்த பீஸை நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் ரொம்ப தொந்தரவாக போயிடும். அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பிசுரெல்லாம் எங்கேயுமே தூக்கி குப்பையில் போடாதீங்க. தைச்சி முடித்த வேட்டி அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கும் சேர்த்து கட் பண்ணியாச்சு. எல்லாமே கட் பண்ணியாச்சு. பட்டி, ஸ்லீவ் ஜாயிண்ட்டு, அப்புறம் கொக்கு பீஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் முடிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வாங்க மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். ஸ்லீவ் அழகாக இருக்குல்ல. ஸ்லீவுக்கு மட்டும் ஃபுல்லாகவே டிசைனு, மற்ற பாகம் எல்லாம் இது ப்ளைனாக தான் வரும். இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா,
ஸ்கேலப் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நான் சென்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு ஒர்க்கு இருக்குது, இருந்தாலும் அதில் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் இல்லை. அதனால் ஸ்கேலப் இருக்கிறத மட்டும் சரியாக நாளாக போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்குமே டிசைன் இருக்குது, ஆனால் வந்து இந்த ஸ்கேலப் மட்டும்தான் இல்லை. அதனால் சைடில் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது தையலுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு தெரிகிற பக்கம் வரையும் இந்த ஸ்கேலப் டிசைன் தான் வரும். அதே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சு அடுத்தது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும் கட் பண்ணணும். அப்புறம் பட்டிக்கு மெயின் கிளாத் கட் பண்ணணும். இப்போ ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்பக்கிட்டையும் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரியே அந்த மெயின் கிளாத்லேயே வச்சுக்கோங்க. வச்சு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணணும், நம்ம வந்து அளவாக கட் பண்ணிடக்கூடாது. காட்டன்னா கூட பரவாயில்ல, அது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். இது சிந்தட்டிக்னால நம்ம அளவாக கட் பண்ணிட்டோம்னா பீஸ் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு மார்க் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரியே ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. போடும்போது பாருங்கள் ஒரு அந்த பீஸுக்கு ஃபுல்லாகவே வருதா இல்லை ஜாயின் கொடுக்குற மாதிரி வருதான்னு. ஜாயின் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா மாற்றி போட்டு கட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஜாயிண்ட்டு வரல, கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, நம்ம மடித்து தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ வாங்க கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தடு, இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை, இப்படியும் தைக்கலான்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்டிக்கு வந்து நம்ம அதிலே மெயின் கிளாத்து லைனிங்லேயே 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு இதில் 2 மட்டும் கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். ப்ளவுஸோட நம்மளுக்கு தேவையான பாட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுக்க வேண்டிய பீஸ்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வீடியோ வரும், தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.